இதுக்கப்புறம் இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சு முடிச்சோனே, வின்னிங் ஷாட்ட சூரியகுமார் யாதவ் அவர்கள் அடிக்கிறாரு. முட்டி போட்டு சடக்குன்னு ஒரு ஸ்வீப்ல அடிக்கிறாப்புல. போயிருச்சு இந்தியா வின்னு. இப்ப ஜெயிச்ச உடனே நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் கூட இருக்கிற பேட்ஸ்மேன கூட்டிக்கிட்டு, அப்படியே கை குடுத்துட்டு கிளம்பி வெளிய போறாப்ல. திரும்பி கூட பார்க்கல இந்த பக்கமே. அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேனும் ட்ரெஸ்ஸிங் ரூம நோக்கி நடந்து போகும்போது, அவங்க திரும்பி கூட பார்க்கல இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ன்னோனே, அவங்கலாம் அப்படியே நின்னு பார்க்குறாங்க. என்னடா! என்ன ஒண்ணும் புரியலையேன்னு அப்படியே பார்க்குறாங்க. நம்ம இந்திய பேட்ஸ்மேன் 2 பேரும் வந்து டக் அவுட்டுக்கு போறாங்க. இந்திய டக் அவுட் இங்க, பாகிஸ்தான் டக் அவுட் அங்க. அப்ப இந்திய டக் அவுட்டுக்கு நடந்து இவங்க போக ஆரம்பிக்கும்போது, இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு கிட்டத்தட்ட என்னன்னு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்திய டக் அவுட்ல இருக்கிற பிளேயர்ஸோட கௌதம் கம்பீர் கோச்சோட எல்லாரும் சேர்ந்து இவங்க கை குடுத்துட்டு, மேல படியில ஏறி போயிடுறாங்க. படியில ஏறி நேரா போயிட்டு உள்ள போனோனே, கடைசியா அங்க நிக்கிற ஒருத்தர் வந்துட்டு கதவ வேற சாத்திடுறாரு. இவங்க என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னடா மூஞ்சி வச்சுமே கதவ வேற சாத்துறாய்ங்க இவங்க அப்படின்ற மாரி பார்க்குறாய்ங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ். அப்புறம் புரிஞ்சுகிட்டு அவங்களே சரி ரைட் நம்ம கை குடுக்க வரமாட்டானுங்க போலட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இது எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. சூப்பர்! நீங்க மேட்ச் விளையாடக்கூடாதுன்னு சொன்னோம் விளையாடுனீங்க. சரி அட்லீஸ்ட் ரைட் இதையாவது பண்ணீங்களே! அவைங்க கூட ஹேண்ட் ஷேக் குடுத்தீங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அதே மாரி குடுக்கல. வெரி குட் அப்படின்னு. ஏன்னா டாஸ்லயுமே 2 பேருமே ஹேண்ட் ஷேக் குடுத்துட்டு 2 கேப்டன்ஸும். சூரியகுமார் ரொம்ப தெளிவா வந்து இவங்க கூட நம்ம கைய குடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு, பிசிசி எடுக்கிற முடிவுங்கிறத தாண்டி, மக்களுடைய அ எமோஷனல் வேல்யூஸ் இதுல நெறைய ஒளிஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம இவங்க கூட போய் கை குடுத்தோம்னா, நம்மள இவங்க காலி பண்ணிருவாங்கன்னு தெரிஞ்சு, அதையும் புரிஞ்சுகிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இந்த இடத்துல.